வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே குறிப்பிடுகிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி கூட இப்போ குறிப்பிட்டார். 2012 ஒரு SOP வச்சிருக்காங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு. அமெரிக்காவுடைய அந்த ICEன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் அமைப்பு, அந்த நடைமுறைப்படி தான் 12 அவங்க அனுப்பக்கூடிய வருஷத்துக்கு 700 பேர் 800 பேர் 1000 பேர் அனுப்பிட்டே தரக்காங்க. அப்போ அதே நடைமுறை தான் இப்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. திடீர்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, நீங்களும் ஒப்புக்கொண்ட நடைமுறை தானே இது, இந்த SOP அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இல்ல, எனக்கு என்னன்னா, சிறிது நேரத்துக்கு முன்னாடி பேசின திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இல்ல டொனால்டு டிரம்பினுடைய குடியரசுக் கட்சி ரிபப்ளிகன் பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான்ற டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அவர் ஒரு இந்திய நாட்டை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியா அவர் பேசல. ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரே தவிர, இந்திய நாட்டில இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய பாஜக, அதுவும் தேசபக்திக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி நினைத்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் பேசல. எங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் 2002 இருந்துமே இந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டர் ப்ரொசீஜர் இருந்தாலும் கூட, ஒரு முறை கூட இந்த C-17 விமானத்துல, அதுவும் ராணுவ விமானத்துல கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில அந்த விலங்கு போடுறதும் SOP-ல இருக்குன்னு தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாரு. இல்ல இருக்கு, ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்கல. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியா அதை குறித்து கருத்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால அமெரிக்க ராணுவமோ அல்லது ICO இது வரைக்கும் அந்த மாதிரியான நடைமுறையை படுத்தாம வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அவர்கள் இதை செய்யறாங்க. அப்போ சர்வதேச மனித உரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயத்த இவ்வளவு தைரியமாக ஒரு அமெரிக்க அரசு செய்யும் பொழுது, முதுகெலும்புள்ள ஒரு அரசு, முதுகெலும்புள்ள ஒரு இறையாண்மை மிக்க ஒரு இந்திய அரசு குறைஞ்சபட்சம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய பாயிண்ட். நீங்க பேசிருக்கோம்னு சொல்றாரு ஜெய்சங்கர். We are talking to the US authorities ன்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை மசாஜ் பண்ண சொல்லல, நான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க சொல்றேன். நான் உங்களை அமெரிக்காக்கு எதிராக போர் தொடுக்க சொல்லல, நாங்க அமெரிக்காக்கு எதிராக உங்களுக்கு எதிராக தீர்மானத்தை ஐநால கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லல. குறைஞ்சபட்சம் அமெரிக்க அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தமான கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிக்க முடியலனா, இந்த மோடி அரசு முதுகெலும்பு இல்லாத அரசாக இருக்கிறதா எங்களுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா நமக்கு இது பிரசிடென்ட் இருக்கு. நமக்கு 2013 அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது தேவயானி கோப்பரகடே அப்படின்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தாங்க, அம்பாசிடர் இருந்தாங்க US-ல. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை அன்றைய அமெரிக்க அரசு எடுத்த பொழுது, அன்றைக்கு முதுகெலும்புள்ள உள்ள காங்கிரஸ் அரசு டெல்லியில உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியில உள்ள எல்லா பேரியரையும் ரிமூவ் பண்ணாங்க. அமெரிக்க தூதரகத்துக்கு தேவையான எல்லா விதமான உணவு தேவையான எல்லா மானியங்களையும் ரத்து செஞ்சாங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அந்த பார்லிமெண்டரி கமிட்டியை அங்க இருக்கிற தலைவர்கள் சந்திக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அன்றைக்கு இருந்த இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி, அன்றைக்கு இருந்த நான்சி பவுல் என்கிற இந்தியன் அம்பாசிடர் கிட்ட போயிட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. இவ்வளவு தூரம் ஒரு தூதரக அடிப்படையில ஒரு டிப்ளமேட்டிக் மெஷர்ஸ் அன்றைக்கு இருந்த முதுகெலும்புள்ள தேசப்பற்றுள்ள உண்மையான காங்கிரஸ் பேரிக்கம் நடத்தி காண்பித்தது. இன்றைக்கு போலி தேசபக்தி பேசக்கூடிய பாஜகவிற்கு அதற்கான முதுகெலும்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். ஓகே, கேப்போம். திரு ஆச்சாரி, யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட்? அதாவது நண்பர் சொன்னதுல அந்த தேவியானி கோப்ரகடா பற்றி அவர் பேசினாரு. அப்ப பேசும்பொழுது முதுகெலும்பற்ற ஒரு மோடி அரசு அப்படின்னு திருப்பி ரிப்பீட் பண்ணாரு. நண்பர் அவருக்கு 2013 12/12/2013 அவங்க அந்த அரசாகப்பட்டு அவங்கள திருப்பி அனுப்பும் பொழுது, நீங்க அதாவது மன்மோகன் சிங் அரசு ஆரம்பத்துல உடனடியாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறதுக்கு அந்த டைம், இந்த நேரத்துல கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது லீடர் ஆஃப் அப்போசிஷன் அருண் ஜேட்லியும் ராஜ்யசபால இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும். அதை தயவு செய்து நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்களே உடனடியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இவங்க சைட்ல இருந்து மன்மோகன் சிங் அரசு சார்பா எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. பாஜக குரல் கெடுத்த பிறகுதான் இவங்க ஐயோ நம்மளோட உடனடியாக அவங்க மேடத்தை இங்க ரிப்போர்ட் பண்ணும்போது காங்கிரஸ் ஒரு வாரம் டிலே பண்ணுச்சு, அது தவறு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் அதான பண்றீங்கன்னு அவர் கேக்குறாரு. நாங்க டிலே பண்ணல. அதாவது இன்னைக்கு நேற்று அமிர்தசர்ல பிளைட் இறங்குச்சு. அதுக்கு நேற்று
லீவா இருந்துச்சு. ஏன்னா டெல்லியில வந்து தேர்தல் இருந்துச்சு, டிக்ளேர் இருந்துச்சு. ஆனாலும் இருந்தாலும் அம்ரித்சர்ல இருந்த அதிகாரிகள் அங்க போய் அவங்களுடைய எம்இஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து உடனடியாக அவங்கள வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து பாராளுமன்றம் நடந்துச்சு. இந்த பாராளுமன்றத்துல காலையிலேயே அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து சுவமோட்டோவாக நான் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து திரு ஜெய்சங்கர் சொல்லி அதுக்குரிய நடவடிக்கையை வந்து பட்டியலிட்டு நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறது ஓகே, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யறது ஓகே. இப்போ அடுத்த பேட்ச் இப்போ ஒரு 100 பேர் 120 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ச் இந்தியர்கள் வரும்போது விலங்கு இல்லாம வருவார்களா? அதை குறைஞ்சபட்சம் என்ஷூர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நான் சொன்னேன், 104 பேர் முதல் கட்டமாக வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நாம் உடனடியாக அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அவர்களோடு வந்து இத பத்தி பேசியிருக்கிறோம் அப்படின்னு திரு ஜெய்சங்கர் சொன்னதை பார்லிமெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. அது அறிக்கையாவே அவர் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அப்ப 24 மணி நேரத்துக்குள்ளார, ஏன்னா பிளைட்ல இருந்து கிளம்பும் போது உள்ளுக்குள்ளார என்ன நடந்துட்டு நேற்று மத்தியானம் 4 மணிக்கு 5 மணிக்கு அவங்க ஏர்போர்ட் விட்டு வெளியில வரும்போதுதான் தெரிஞ்சு 1-2 பேர் சொன்னாங்க. அதன் காரணமாக 24 மணி நேரத்துக்கு இன்னமேட்டு இது மாதிரி வரக்கூடாது அப்படின்றத நாங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அந்த 2012க்கு பிறகு நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஐசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக நாங்கள் வந்து டெவலப்மென்ட் இருக்கான்னு பாப்போம். நாங்க வந்து முதுகலும் கற்றாகுதுன்னு சொல்றது வந்து சரியான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்காது அப்படின்னு நண்பர்கள் கேட்போம். மற்றவர்கள்ட்ட போயிட்டு வந்தேன். நான் திரு சுரேஷ் அவர்கள்ட்ட கேட்கணும் நினைக்கிறது, இந்த விலங்கு மாற்றுறதுங்கிறது ஒரு யூஷுவல் நடைமுறையா, ஸ்பெஷல் இல்ல ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது பரபரப்பா செய்யறாங்க? இதுல வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே என்ன சங்கின் பேர் கொடுத்து கனடாலேருந்து வந்து சங்கின் சொல்ல போகிறாங்க. நான் சங்கியும் கிடையாது, ட்ரம்ப்பு கவர்மெண்ட்டும் கிடையாது. நான் ஒரு ஊடகங்களை நடுநிலைமையாக சொல்கிறேன். நான் இந்தியாவை தவிர வெளிநாட்டில் எங்கே போனீங்கனாலும் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு விலங்கு போகிறதுன்றது ரொம்ப காமன். அது தவிர இவங்க இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனும் அன்றைக்கி அவர் ராபர்ட் சொன்ன அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனும் வேறு. இன்றைக்கி வந்தவங்க எல்லாம் பஞ்சாபிஸ் அதிகமாக வந்ததெல்லாம். இந்த ஃப்ளைட்டை அமிர்தசரஸ் கொண்டு போகிறதுக்கு காரணமே அதில் வந்தவங்க நிறைய பேர் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வாண்டட் லிஸ்ட்னா அதாவது அங்கே சட்டவிரோதமாக போனதோட மட்டும் இல்லாமல் அங்கே போய் சில கிரைமில் மாட்டி அங்கே கிரைம் பண்ணது மாத்திரம் இல்லை, இந்தியாவிலுமே இந்தியாவில் அந்த வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க நிறைய பேர் போயிட்டு அங்கே போய் பதுங்கி இருந்தவங்க. எனக்கு கிடைச்சது அதிகாரப்பூர்வமான தகவல்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இது இப்போ பிஜேபியோ யாரோ விட்டுடுங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து இவங்களுக்கு இவங்க இப்போ நிறைய பேர் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க வந்ததுனால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அது தவிர இங்கே வரவங்கெல்லாம் யாரும் கல்யாண விருந்துக்கு வரல, அவங்க எல்லாம் நாடு கடத்தப்பட்டு வராங்க. ஓகே, நாடு கடத்தப்பட்டு கூட நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வராங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. அவங்க ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் 10 பேர் உள்ள இருக்குன்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டால் ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகுது, யாருக்கு என்ன பொறுப்பு, பைலட் என்ன பண்ண முடியும்? இப்போ 200 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் போட முடியுமா? இதெல்லாம் கணக்கு. அதுக்காக 12 மணி நேரம் விலங்கு போட்டு இல்லை, உங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க விலங்கு போட்டு தான் அனுப்பிச்சாங்கன்னு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் எப்போது டிபார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவிலியன் ஏர்கிராஃப்டில் வரும்பொழுது பாஸ்போர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பாஸ்போர்ட் கேப்டன்கிட்ட போயிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி எஸ்கார்ட் ஆஃபீஸர் போய் கடைசி ரோவில் போயிட்டு இந்த டிபோர்ட் பண்ணவங்கள உட்காந்து வைப்பாங்க. அந்த டிபோர்ட் பண்ணுறவங்களோட மனநிலையை பொறுத்து, அவங்களுடைய குற்றம் செஞ்சதை பொறுத்து, அவங்களுக்கு விலங்கு போடுறதோ அவங்க மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு பார்த்து தான் விலங்கு போட்டு உள்ளே உட்காந்து வைப்பாங்க. 99% எல்லாருமே சீரியஸ் கிரிமினல்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்ப காங்கிரஸ் அதான் கேக்குது, அவங்க எல்லாம் என்ன தீவிரவாதியா? அவங்க ஏதோ பொழப்பு தேடி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா ஏதோ நல்லா இருக்கலாம்னு நினைச்சு போயிட்டாங்க. கிடையாதுமா, நீங்க எல்லாரும் கிடையாம இருக்கு, எல்லாம் இல்லாம இருக்கலாம். அவள சில பேர் குற்றம் செஞ்சிருக்கலாம். பட் 100 பேரையுமே நீங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது, அவங்க ஃபிளைட்டுக்குள்ள அவங்க விலங்கு போட்டு தான் கொண்டு வந்தான்றதுக்கு எது ப்ரூஃபே காணுமே. இன்னைக்கு இது வரைக்கும் நான் பார்த்த ஃபுட்டேஜ்ல எதுவுமே அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க கையில் விலங்கு போட்டிருந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அவங்க மேலே ஏற்றும் போது அது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஒரு 100 குற்றவாளி சேர்ந்து வரும்பொழுது இவங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் இல்லீகலாக போனவங்க. அப்படிங்கும்போது அவங்கள விலங்கு போட்டு இந்த நடைமுறை எவ்வளவு வருஷமா இருக்கு? இது எப்போதுமே உள்ளது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இது ட்ரம்ப்புக்கு முன்னாடியும் இருக்கு, மோடிக்கு முன்னாடியும் இருக்கா? நான் கனடாவில் இருக்கிறவன். நான் கனடா போய் 37 வருஷம் ஆகுது. அது தவிர நான் சிஎன்என்லேருந்து எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணவன். நான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் இது போட்டிருக்கேன். ஏன்னா 9/11 நடக்கும் பொழுது 9/11 மிஸ்ட்ரியை நான் ஃபாலோ பண்ணி நியூயார்க்லேருந்து ஆல் தி வே டு சியாட்டல் நாங்கள் கார்லேயே போனோம்னாங்க. எங்களை சுற்றி FBI கூட வந்தது எங்களை ஃபாலோ பண்ணி.
ஏன்னா நான் அந்த நாள் உள்ளதுனால ப்ரொசீஜர்னால சொல்கிறேன். நான் இது எங்கே போனாலும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். நீங்கள் இல்லீகலாக ஒரு கண்ட்ரிக்கு பார்டர் கிராஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து விலங்கு போடுங்க. இதை தவிர இல்லை, இன்னைக்கு விலங்கு போடுறது அவங்களோட ப்ரொசீஜர், அவங்க நாட்டு ப்ரொசீஜராக இருக்கலாம். ஆனால் வர்றது நம்மளுடைய சிட்டிசன்ஸ். இன்னைக்கு மெக்சிகோ மாதிரி நாடுகளால், கொலம்பியா மாதிரி நாடுகளால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுது. நம்மளும் ஏன் தெரிவிக்க முடியாது? இவங்க தெரிவிச்சாங்களோ தெரிவிக்காங்களோ தெரியாது. இன்னொன்று நான் முக்கியமாக சொல்கிறேன். இப்போ மலேசியாவில் போய் இல்லீகலில் வந்ததுன்னா அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு முந்தி அண்டர் த ஆக்ட் 1958/63 எடுத்து பாருங்கள். மலேசியன் இமிகிரேஷன் ஆக்டில் எடுத்து பாருங்க. அவங்க வந்து 4 சவுக்கடி, அது தவிர 6 வருஷம் 6 மாதம் ஜெயில், 10,000 ரிங்கே. முதல்ல அனுப்புறதுக்கு முந்தையே 6 மாசம் ஜெயிலில் வச்சுட்டு தான் ஜெயிலில் வச்சுட்டு சவுக்கடி கொடுத்துட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. சிங்கப்பூரில் அதே ப்ரொசீஜர், மிடில் ஈஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதே ப்ரொசீஜர். இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணலை. மேபி ஃப்ளைட்டில் அனுப்பும் பொழுது செக்யூரிட்டி காரணமாக பண்ணிட்டாங்களே தவிர இவங்க யாருமே இங்கே உட்காந்துட்டு அந்த காங்கிரஸ்காரங்களும் சரி பிஜேபிக்காரங்களும் சரி அங்கே போயிட்டு இமிகிரேஷன் ஜெயில் எப்படி இருக்கணும் யாரும் கண்ணால் பார்த்து கிடையாது. நான் பார்த்துருக்கேன். இங்கே இந்தியாவில் இருக்கிற த்ரீ ஸ்டார் ஹோட்டலை விட அங்கே இருக்கிற இமிகிரேஷன் ஜெயிலெலாம் வந்து அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இவங்க சாப்பாடுலாம் கண்டிப்பாக இவங்க வந்து நல்லபடியாக தான் நடத்தியிருப்பாங்க. மேலே ஏற்றும் பொழுது இவங்க கையில் விலங்கு போட்டிருந்தாங்கன்னா 100 பேர் 150 பேரை ஃப்ளைட்டில் கொண்டு வரும்பொழுது அவங்க யார் என்ன பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? செக்யூரிட்டி பார்க்கணும் நீங்கள். ஓகே. ஸோ அந்த காரணத்துக்காக தான் பண்ணாங்களே தவிர இது இந்தியன்ஸ்னாலேயோ யாராக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுதான். அவங்க பண்ணதில் தப்பு கிடையாது. ஆனால் உள்ளே வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க எல்லாரும் போட்டு கொண்டு வந்தாங்களா, அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஒரு மீடியா மேனாக நான் சொல்கிறேன், இதில் எதுவுமே தப்பு கிடையாது. இதில் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணுறது அது அவங்க இஷ்டம்.